வணக்கம், ஹலோ எவ்ரிவான். எல்லோருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. எங்களுக்கு வந்துட்டு மண்டே ஈவினிங் தான் ஆகுது. டியூஸ்டே தான் வந்து பொங்கல். இந்தியன் பஜாருக்கு தான் ஷாப்பிங்காக வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் கோல்டாக தாங்க இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வந்தோடனே பார்த்திங்கன்னா அவியல் கண்டிப்பாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் அவியல் மிக்ஸாக வாங்கிட்டு இந்த தடவை பலாப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா சின்னதாக அந்த மீடியம் சைஸ் இருக்கும் இல்லையா, நல்லா இருந்தது. குழந்த மாதிரி அது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதை கட் பண்ணி நீயே கட் பண்ணி தரமாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து பலாப்பழத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் கட் பண்ணி தான் வாங்குவாங்க. அதை உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம பெருசாக வாங்கி அதை கட் பண்ணுறதுங்கிறதுலாம் நம்மளுக்கு நடக்காத காரியம் அப்படிங்கிறதுனால அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க இந்தியன் பஜாரில். இன்றைக்கி வந்து புளிச்ச கீரை தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. காயெல்லாம் இப்போ வாங்கிறதுனால கீரை வாங்கினா கண்டிப்பாக செய்யவும் மாட்டோம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா என்னைக்காவது தான் கிடைக்கும், பட் வாங்கி ஸ்டோரும் பண்ண முடியாது, ஏன்னா வேஸ்ட் ஆகிரும். ஆல்ரெடி அது ஃப்ரீசரில் தான் வச்சுருக்காங்க. திரும்ப நம்ம வாங்கினோம்னா திரும்ப அது வேஸ்ட் ஆகிடும். அடுத்தது வந்து காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் காயெல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எல்லாமே கிடைக்கும் இந்த கடையில். அதனால் இந்தியன் பஜார் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்னால் நான் இந்த இந்தியன் பஜார் தான் ஸ்பெசிஃபை பண்ணி நான் வருவேன். வாழைக்காய் வந்துட்டு எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய் தாங்க இருந்தது. ஒரு 2 days பிஃபோர் கூட, ஸ்னோவுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் போயிருந்தப்போ கூட வாழைக்காய் நல்லா கொஞ்சம் பெருசாக கிடச்சிது. பட் இப்போ போய் பார்க்குற வாழைக்காவே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பேருக்காவது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு வாழைக்காய் பூசணிக்காய் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பானை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே இதாகிடுச்சு. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பானையில் தான் பொங்கல் வச்சுட்டு இருப்போம். இன்றைக்கும் அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஈயம் பூசாமல் இருந்ததுங்க. அந்த சின்ன பானையில் உள்ள பெருசில் மட்டும்தான் ஈயம் பூசியிருந்தாங்க. எனக்கு வந்து ஈயம் பூசாமல் வைக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த டைமில் ஃபோனும் யாருக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். கரும்பு எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் தேங்காய் முழுசாக இல்லாததுனால நான் பெருசாக கரும்பையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் தொளித்து ஒரு சின்னதாக அழகாக கோலம் போட்டேன். அப்போ தான் வந்து நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும் பொங்கல். இன்னொரு vlogல பார்க்கலாங்க. பாய்.